எப்பா டேய், இந்த வருஷம் என்ன ரெக்கார்டு பண்ண போறீங்க? தலைவர் சொன்னாரு ஒரு நல்ல டீமா எடுங்கன்னு. அதுக்கு நீ இப்படியா? பூரா பையனும் முரட்டாளா இருந்தா எப்படி? வாங்க யார் யாருன்னு டக்குன்னு பார்த்துருவோம். ஓப்பனர் அபிஷேக் சர்மாவும் பயபிள்ளையும். இவனுங்க 2 பேருக்கும் சிங்கிள் ஆடவே வராது. 6-4லயே டீல் பண்ணுவானுங்க. அடிச்சு சொல்றேன். பவர் பிளேல மட்டும் இவனுங்க 2 பேத்துல யாராவது ஒரு விக்கெட் போகல, சோலி முடிஞ்சுது. ஏய் யார்டா ஆட போறானுங்க? நெக்ஸ்ட் த்ரீலா இசான் கிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல தெரி ஃபார்ம்ல இருக்கான்டா. கேப்டனா கப்பு வேற அடிச்சு கொடுத்துட்டா. இவனும் அடிச்சுன்னு இருக்கிற ஆளுதான். டில் ஓவர்ல தரும் அடி அடிக்கணும் பொழக்கணும்னு ஒரு பிளேயரை இறக்கி விடுவானுங்க. காளி பிதாமகன் விக்ரம் தான் அடிச்சா சிக்ஸ் தான், வேற எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டி டீம்ல பேலன்ஸான பிளேயரு. பவுலிங்கும் போடுவாப்படி, பேட்டிங்னுமே ஒரு காட்டுவாப்படி. நெக்ஸ்ட் வைரக்கல் லிவிங்ஸ்டன் தான் பவுலிங்ல வேற மாதிரி பேட்டிங்ல ஒரு மாதிரியா தான் ஆடுவான். பட்டுச்சுன்னா தூக்கி சொருகிடுவான். நம்பர் 7ல அன்கித் வர்மா. யோ சாம பேட்ஸ்மேன்யா. மேனேஜ்மெண்ட் மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுனான்னு வச்சுக்கோ, பையன் ஒரு ஆட்டிருவாப்படி. 8ல பேட் கமெண்ட்ஸ். பவுலிங் வேணுமா போடுறேன், பேட்டிங் வேணுமா ஆடுறேன், கேப்டன்சி வேணுமா பண்றேன். இல்ல கிரிக்கெட்டரியா, சுத்தி சுத்தி ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு கலக்குறான். எத்தோ ஒரு மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் சல் பட்டேல் இப்ப ஃபார்ம் அவுட்ல இருக்கா. அப்படி ஐபிஎல்ல ஃபார்முக்கு வந்துருவா. அப்படி சிவம் மாவி தக்காரி செம ஸ்பீட்ல போடுவான். இந்த வருஷம் எஸ்ஆர்ச்சுக்கு இவன் தான் லீடிங் விக்கெட் டேக்கரே. சியா உடன்கட் நல்ல பவுலர் தான். ஆனா என்ன அப்பப்ப ஓவர் 20 ரன் கொடுப்பா. அப்படி ஆனா நல்ல பவுலர் தான். இந்த டீமை பார்க்கும்போது பேட்டிங் சும்மா வேற மாதிரி இருக்கு, பவுலிங் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. போன வருஷமும் இதே நிலைமை தான் இருந்தது. இந்த வருஷமும் அதே நிலைமை தான் இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றானுங்க. ஆர்சிபிக்கு அப்புறம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் டீம் இவனுங்க தான். கேசரியோ உப்மாவோ பார்க்க நல்லா இருந்தா சரி.